அறிவார்ந்த பெருமக்களே, என்னிலுமிலே தம்பி தங்கைகளே, நீங்கள் வரலாற்றிலே ஜாலியன் வாலாபாக் என்ற படுகொலையை படித்திருப்பீர்கள். சென்ட்ரல் டயர் சுட சொன்னான், பல நூறு பேர் சத்தான், படித்திருப்பீர்கள். பகத்சிங் என்கிற புரட்சியாளனை உருவாக்கியது அந்த படுகொலை தான். அது அவன் வரலாறை நீங்கள் படிக்கும் போது அறிவீர்கள். அதைய பலமுறை எடுத்து பேசியிருக்கிறேன். அந்த கொலைக்கும் அந்த போராட்டத்திற்கும் பெருங்காமநல்லூர் போராட்டத்திற்கும் நிறைய வேறுபாடு உண்டு. ஜாலியன் வாலாபாக் வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் எங்களுடைய பெருங்காமநல்லூர் புரட்சி போராட்டம் பதிவாகவில்லை. வரலாற்றில் செய்தியே இல்லை. அந்த இடத்தில் கூடுகிறார்கள். சென்ட்ரல் டயர் சுட சொல்லுவான் என்று மக்களுக்கு தெரியாது, கூடிவிட்டார்கள். திடீரென்று சுட சொல்லி உத்தரவிட்டான், சுட்டு விட்டார்கள், செத்து போனார்கள் மக்கள். ஆனால் அது வரலாறு. இப்போது ஒருவரை பார்க்க வந்து கூட்ட நெரிசலில் சித்தி செத்ததை பார்க்க எல்லோரும் ஓடுகிறார்களே, அப்படி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் செத்தவர்களை பேசாது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி செத்தவர்களுக்கு பேசுகிறது போல ஜாலியன் வாலாபாக்கை பதிவு செய்தவர்கள் பேசியவர்கள் பெருங்காமநல்லூர் போராட்டத்தை பேச தவறிவிட்டார்கள், வரலாற்றிலிருந்து மறைத்தார்கள். ஆனால் பெருங்காமநல்லூரிலே வெள்ளைக்காரன் சுடச் சொல்லுவான், கைரே சட்டத்தை எதிர்த்தால் சுடுவான், அவன் பீரங்கி துப்பாக்கியில் வைத்திருக்கிறான், அங்கே போனால் செத்து விடுவோம் என்று தெரிந்தும் எங்கள் மக்கள், எங்கள் முன்னவர்கள் வெறும் விளக்கமாறு, கட்டை, வேல், அருவா, வேல் கம்பு அருவா வைத்துக் கொண்டு களத்திலே போய் வெள்ளக்காரனோடு சண்டையிட்டு மாண்டார்கள். அது தெரியாமல் நடந்த கொலை. இது தெரிந்த களத்தில் சாவை சந்தித்து மாண்டது. இது வரலாற்றில் புரட்சி, செய்தி இல்லை, புரட்சி.